ஆடி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டில் நான்வெஜ் இல்லைன்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்களா? நான்வெஜ்ஜை விட டேஸ்ட்டாக சரி நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு வெஜ் ரெசிபி தான் சோயா மிளகு வறுவல். எப்படி சரின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 2 அன்னாச்சி பூ போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கு சின்னதாக இது கொட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறோம். இஞ்சி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறோம். பேஸ்ட் அரைக்கூட இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சீரகத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறோம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறோம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும். சோயா வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். அதனால தான் வந்து இந்த அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் போடணும். பெப்பர் வந்து நம்ம போட்டுக்கிறோம். எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். பெப்பர் போட்டு மல்லித்தலை கடைசியை போட்டு அப்படியே அரைக்கலாம். சோயா மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.